வெங்காயத்தை வணக்கிட்டு தக்காளியை போடணும், தக்காளியை வணக்கிட்டு பச்சை மிளகாய் போடணும், பச்சை மிளகாய் போட்டு இந்த உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயையும் நல்லா பிசைஞ்சு வச்சிருப்போமே அது தூக்கி அதுல போடணுமா? போட்டு மிக்ஸ் பண்ணணுமா? கொஞ்சோண்டு புளியும் போட்டு புளி வந்து எண்ணெயில வணக்கையில போடு, இம்முனியோண்டு போடு. சரிம்மா. நிறைய போட்டீங்கன்னா கோசுமல்லி புளிச்சு போயிடும். சரி சரி கொஞ்சமா போடுறேன். முனியோண்டு எவ்வளவுனா வந்து ஒரு ஒரு கொட்டை இந்த புளியங்கொட்டை அளவு இருக்குல்ல, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு கொஞ்சோண்டு போடணும். ஆமா, அந்த டேஸ்டுக்காக சொல்றேம்மா நானு. சரி, அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியை ஊத்தி கொதிக்க விடணுமா? ஆமாமா, நல்லா கட்டியா போட்டுக்கணும். ஆமா, பிணைஞ்சிட்டு நல்லா கட்டியா. மஞ்சத்தூள் கூட தேவையில்லை கோசுமல்லிக்கு. அம்மா இதுல கன்சிஸ்டன்சி வரதுக்கு பொட்டுக்கடலை தான் அரைச்சி தூள் ஊத்தணுமா? அந்த மாதிரி எதுவும்? ஐயோ ஐயோ, பொட்டுக்கடலை எல்லாம் ஊத்திராதே மண்டே. சரிம்மா, எதுவும் ஊத்தல, அவ்வளவுதான். அப்ப ஆமா, அது கோசுமல்லி வந்து அதுக்குதான் உருளைக்கிழங்கு தடன்னு வர்றதுக்கு.